சிஎஸ்கே வரலாற்றில் முதல் முறை தொடர்ந்து 5 போட்டிகளில் தோல்வி. 10.1 ஓவரில் வென்றது கேகேஆர். ஐபிஎல் வரலாற்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதன்முறையாக தொடர்ந்து 5 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான கேகேஆர் அணியுடன் சிஎஸ்கே பலப்பரீட்சை நடத்தியது. இந்த போட்டியில் தோனி கேப்டனாக திரும்பி இருப்பதால் சிஎஸ்கே அணி வெற்றி பாதைக்கு செல்லும் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். இந்த சூழலில் டாஸ் வென்ற கேகேஆர் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் கான்வே 11 பந்துகளில் 12 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். ரச்சின் ரவீந்திரா 9 பந்துகளில் 4 ரன்கள் மட்டுமே சேர்த்தார். இதனால் சிஎஸ்கே அணி 16 ரன்களுக்கு எல்லாம் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து தடுமாறியது. இந்த நேரத்தில் 3வது விக்கெட்டுக்கு ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் ஜோடி நிதானமாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்க போராடியது. பவர் பிளே முடிவில் சிஎஸ்கே அணி வெறும் 31 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் சங்கர் அதிரடியாக ஆட முற்பட்டு 21 பந்துகளில் 29 ரன்கள் மட்டுமே சேர்த்தார். ராகுல் திரிபாதி 22 பந்துகளில் 16 ரன்கள் எடுக்க அஸ்வின் 1 ரன்னில் வெளியேறினார். இதேபோன்று ஜடேஜா, தீபக் ஹூடா ஆகியோர் அடுத்தடுத்து டக் அவுட் ஆக கேப்டன் தோனி 1 ரன் மட்டுமே சேர்த்து பவிலியன் திரும்பினார். இதனால் சிஎஸ்கே அணி தடுமாறியது. கடைசி விக்கெட்டுக்கு அன்சுல் கம்போஜ், சிவம் துபே ஆகியோர் நிதானமாக விளையாடி 24 ரன்கள் சேர்க்க சிஎஸ்கே அணி 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே அணி தங்களுடைய குறைந்தபட்ச ஸ்கோரை பதிவு செய்தது. இதையடுத்து 104 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கில் கொல்கத்தா அணி களமிறங்கியது. தொடக்க வீரராக விளையாடிய குவிண்டன் டி காக் அதிரடியாக விளையாடி 16 பந்துகளில் 23 ரன்கள் சேர்த்தார். சுனில் நரைன் 5 சிக்சர்கள், 2 பவுண்டரி என 18 பந்துகளில் 44 ரன்கள் சேர்த்தார். கேப்டன் ரகானே 20 ரன்கள் எடுக்க ரிங்கு சிங் 15 ரன்கள் எடுத்தார். இதனால் கொல்கத்தா அணி 10 ஓவர் முடிவில் எல்லாம் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 107 ரன்கள் எடுத்தது. சிஎஸ்கே பந்துவீச்சு தரப்பில் அன்சுல் காம்போஜ், நூர் அகமது தலா 1 விக்கெட் வீழ்த்தினர். இதன் மூலம் கொல்கத்தா அணி 59 பந்துகள் எஞ்சிய நிலையில் வெற்றியை பெற்றது. சிஎஸ்கே அணி தற்போது தொடர்ந்து 5 போட்டிகளில் தோல்வியை தழுவியிருக்கிறது. ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே அணி தொடர்ந்து 5 போட்டிகளில் தோற்றது இதுவே முதல் முறையாகும். புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணி -1.55 என்ற ரன் ரேட்டுடன் தற்போது 9வது இடத்தில் உள்ளது.